தேவையான அளவு பயிர், சிறிதளவு மஞ்சத்தூள், பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. 2த்துல 1 சேர்த்தாலும் சரி, இல்லை 2மே சேர்த்தாலும் சரி. ஒரு 5 போட்டுக்குங்க. பூண்டு, வெங்காயம் வேணுன்றவங்க வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லைனா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். நம்ம இதில் காய்கறி கூட சேர்த்துக்கலாம். நான் என்ன சேர்த்துருக்கேன்னா உருளைக்கிழங்கு, கேரட்டு, சவு சேர்த்துருக்கேன். அது ஈஸியாக கடையும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக டேஸ்ட்டு கொடுக்கும். கடையும் போது ஈஸியாக அதுவும் சேர்ந்து கடைஞ்சிரும், டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். ஃபுல்லாத்தையும் நான் எடுத்து கொட்டிக்கிட்டேன். அடுத்து நம்ம வேக வைக்கலாம். ஒரு கரண்டி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. உப்பும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கொதிக்க வைக்கலாம். நம்ம போட்ட உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து இதில் நம்ம கடைஞ்சதில் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிங்க. கடுகு, கருகவில்லை, காயெல்லாம் கரைஞ்சதெல்லாம் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காயை கொதிக்கும் போது கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா இதில் ரைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சாம்பார் ஊற்றிக்கிங்க. இதில் கொஞ்சம் புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றிக்கிங்க. மூடிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் போட்டுட்டு ஒரு செகண்ட் நம்ம மூடிடலாம். சாம்பார் ரெடி.